லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 46 முதல் 48 அதிகாரங்கள் வரையுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 46வது அதிகாரத்திலே எகிப்தை குறித்ததான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எகிப்தை குறித்தும் ஐப்ராத்து நதி அண்டையில் கர்கேமிஸிலே இருந்தும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதாவின் ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நெகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிற காரியங்கள். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனத்தை நாம் இங்கே காண முடியும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எருசலேமுக்கு 300 மைல்கள் வடக்கேயுள்ள வட சீரியாவிலிருந்து இருக்கும் கர்கேமிஸில்தான் கிமு 605 பாபிலோனியர்கள் எகிப்தியர்களை தோற்கடித்தார்கள். அக்காலத்திலே இவ்வுலகத்திலே மிக சிறந்த வல்லமையுள்ள நாடாய் பாபிலோன் இருந்தது. தேவனது செயலால் தான் எகிப்து தோல்வி அடைந்தது. யூதாவை எகிப்து கொடுமைப்படுத்தினதால் தான் தேவன் பழிவாங்கும் நாளாய் அமைந்தது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இறுதியில் தேவனது சுவிசேஷத்தையும் நீதியின் கட்டளைகளையும் புறக்கணிக்கும் எல்லா தேசங்களையும் தேவன் தண்டிப்பார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைந்து விடுகிறது. தொடர்ந்து 47வது அதிகாரத்திலே பெலிஸ்தர்களை குறித்து ஆண்டவர் சொல்லியதான காரியம். யூதாவின் கடற்புற பகுதியை பெலிஸ்தர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அவர்களுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் இடையே எதிர்ப்புகள் அடிக்கடி ஏற்பட்டது. பெலிஸ்தருக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் இங்கே மட்டுமல்ல, எசாயா தீர்க்க தரிசனத்திலும் ஆமோஸ் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் நாம் பார்க்க முடியும். இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகித்து தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லோரும் அலறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எச்சரிக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தரையெல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படி ஆகும். கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தில் மீதியாகிய பெலிஸ்தியரையும் கர்த்தர் பாழாக்குவார். காத்சா மொட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். எந்த மட்டும் உன்னை கீறிக்கொள்ளுவாய் என்று சொல்லி அங்கே எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் இந்த காசா பட்டணம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 48வது அதிகாரத்திலே மோவாப்பை குறித்ததான ஒரு செய்தி குறித்து பார்க்கிறோம். சவக்கடலின் கிழக்கு கரையோரமாய் மோவாப் தேசம் உள்ளது. ஆபிரகாமின் சகோதரனின் மகனாகிய லோத்துவின் சந்ததிதான் மோவாபியர். அவர்கள் அடிக்கடி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுந்தார்கள். பாலஸ்தீனாவை நேபுகாத் நேச்சார் படையெடுத்த பின் மோவாபிய படைகள் யூதாவின் சில பகுதிகளை எதிர்த்து வந்தன. தோற்கடிக்கப்படும் பல மோவாபிய நகரங்களை எரேமியாவில் சுட்டி காட்ட முடிந்தது. பாபிலோனியர்களால் அவை பிடிக்கப்பட்டு ஒரு தேசம் என்ற நிலையில் இல்லாதபடி அது ஆகிவிட்டது. மோவாபுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் இங்கே மட்டுமல்ல, ஏசாயா ஆமோஸ் செப்பனியாவிலும் நாம் பார்க்க முடியும். இந்த மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் நெருக்களிலும் ஏகப்பட்ட புலம்பல் உண்டாகும். ஒருவர் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபே உனக்கு ஐயோ! கேமோஷ் விக்கிரகத்தை எடுத்த ஜனம் அழியும். உன் குமாரர்களும் சிறைப்பட்டு போவார்கள், குமாரத்திகளும் சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு போவார்கள் என்பதை ஆண்டவராகிய தேவன் அங்கே ஆனால் கடைசி நாளிலே மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் அது எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது. கடைசி இறுதி நாளின் நியாய தீர்ப்புக்காக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. சகல ஜாதிகளையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார்.
அவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பிலிருந்து தேசத்தை விடுவித்து ரட்சிப்பேன் என்று சொன்னவர் அவை நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைதிரையின்றி காத்துக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.